இல்ல சுற்றுலா தலங்களை மேம்படுத்தலன்றாரு. ஆனா நாங்க மேம்படுத்தியிருக்கோம்னு ஷானவாஸ் சொல்றாரு. இல்ல இவர் தான் போவே இல்லையே. வேளாங்கண்ணிக்கும் போல, நாகூர் தர்காக்கும் போய் பார்க்கல. அப்போ பக்கத்துல இருந்தவங்க சொன்னத வச்சுக்கிட்டு இப்போ அரசியல்ல வந்து நெறைய விஷயம் இருக்குங்க. அது வந்து ஆர்ட் ஆஃப் பெர்செப்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நீங்க எதை வந்து கட்டமைக்கிறீங்க, எதை வந்து மக்களிடம் கொண்டு செலுத்துறீங்க. அதான் பெர்செப்ஷன். ஃபர்ஸ்ட் அந்த பெர்செப்ஷன ஜெயிக்கணும். இந்த பெர்செப்ஷன் பேட்டில்ல வேணா விஜய் இந்த கூட்டத்தெல்லாம் காட்டி பண்ணலாம். பட் அதனால அவருக்கு அரசியல் புரியுதான்னா, அவர் அரசியல்ல இன்னமும் வந்து அந்த ஸ்கூல் பருவத்தில தான் இருக்கிறார். இன்னும் படிக்கணும், காலேஜுக்கு போணும், அப்புறம் படிப்படியா மேல போணும். ஏன் அப்டின்னா, அரசியல் அந்த பெர்செப்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க மொழியாக்கம் இல்ல அதுக்கு உள்ள உட்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா, புலனறிவு. ஒரு விஷயத்த ஆராய்ந்து அது எந்த அளவுக்கு இருக்கு, அது சம்மந்தப்பட்டவங்கள தெரிஞ்சு கேட்டு அறிஞ்சுக்கிறது. இப்போ நீங்க விவசாய பிரச்சனைனா, ஆனா இந்த இந்த இடத்துல யூரியா தட்டுப்பாடு இருக்கா? இல்லையா? அந்த யூரியால பொட்டாசியம் எவ்வளோ இருக்கணும்? மண் வளமும், யூரியாவும் எவ்வளோ கலக்கணும்? எந்த பருவ காலத்துல இந்த இந்த நெல்லு போடணும்? எத்தன நாளுக்கு பிறகு வரும்? இது வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி போகுமா? 3 வாட்டி போகுமா? இந்த மாரி ஒரு சில விஷயம். ஒண்ணு விவசாயம் பண்ணா தெரியும். இல்ல ஒரு நல்ல விவசாயிய கூப்பிட்டு நம்ம அவரோட பேசணும்னா நமக்கு தெரியும். இது வந்து புலனறிவு. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது. அடுத்து உணர்தல். அதாவது இப்ப நான் போறேன் ஒரு பயணத்துக்கு, பிரச்சாரத்துக்கு. இன்னைக்கு ஒரு பேட்டியில வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லியிருப்பாரு. வேட்பாளர் போட்டதுக்கு அப்புறம் நீங்க பயணம் போம்போது, உங்கள வந்து ரோட்ல டாட்டா காட்டுவாங்க. இல்ல உங்கள கண்டுக்காம இருப்பாங்க. அப்ப நீங்க ஒரு சில விஷயத்த உணர்வீங்க. நம்ம ஜெயிப்போமா? இல்ல தோத்து போயிருவோமா? வேட்பாளர்களுக்கு அது தெரியும் அப்படின்னு. இது வந்து ஒரு விஷயத்த உணர்றது. நீங்க வந்து அத பார்க்கறது, கொள்றதை தாண்டி அது உணர்றது. இது அரசியல்ல 2வது. 3வது உள் உணர்வு. நான் யாரு? என்னால என்ன செய்ய முடியும்? என்னால என்ன ஆக்க முடியும்? என்ன அழிக்க முடியும்? இந்த உள் உணர்வு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து இப்போ கூட்டணி போறோம். ஆட்சிய மாத்த முடியும். இல்ல கூட்டணி போல, தனியா தான் போறேன். இல்ல என் தலைமையில ஒரு கூட்டணி. இல்ல நான் வேட்பாளர இந்த மாரி செலக்ட் பண்ண போறேன் அப்படின்றது. அது வந்து ஒரு சில நேரத்துல சாதகமா போகும், ஒரு சில நேரத்துல பாதகமாகும். இது உள் உணர்தல். அதுக்கப்புறம் வந்து அகண்ட பார்வை. அதாவது இப்போ அ சட்டமன்ற தொகுதி சீட்டு குடுக்குறாங்க. ஐயா கலைஞர் அவர்கள் கிட்ட வந்து காங்கிரஸ்க்கு சீட்டு கேட்குறாங்க. எங்கன்னு கேட்கிறாரு. திமுக ஜெயிக்கிற இடத்த கேட்குறாங்க. அதெல்லாம் குடுக்காதன்னு சொல்லிட்டு ராயபுரத்த குடுக்குறாரு. அப்ப ஜெயக்குமாருக்கு அங்க ஏறுமுகம். இப்ப ஜெயக்குமார் எதிர்த்து நம்பால நிக்கிறத விட காங்கிரஸ் கட்சியில மனுவ போட சொல்லுங்க. தோத்தா காங்கிரஸ் கட்சி, ஜெயிச்சா ஜெயக்குமார் தோல்வி. அப்போ எந்த சூழ்நிலையும் தன் கட்சிக்கு, தன் தலைமைக்கு ஆதரவான வெற்றி. வின் வின் சிச்சுவேஷன். இது அகண்ட பார்வை. ஒரு பெரிய பார்வையா பார்க்க எல்லாத்துக்கும் எது சரியாகும், நமக்கு எதையா இது அகண்ட பார்வை. அதுக்கப்புறம் காணுதல் இல்ல காண்டல் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை பார்த்து அதை வந்து ஆராய்ந்து உட்கொண்டு இது பண்றது. உதாரணத்துக்கு இது இது வந்து இந்த காண்டல் அப்படி இந்த காண்றது எப்படின்னா, இந்த கூட்டம் வருது. இந்த கூட்டம் வந்து வாக்கா மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு உள் அரசியல், நுனி அரசியல் அதுக்குள்ள போய் நான் முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னேன் பாருங்க. மக்கள் வராங்க. அந்த மக்கள் கிட்ட என்ன பேசுறோம்? என்ன பிரதிபலிக்கிறோம்? அந்த மாரி விஷயம். இது இது எல்லாமே வந்து ஒரு 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 பாடம், ஒரு ஒரு ஸ்டேஜ். இது எதனா அவருக்கு தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல.